கூட்டத்தின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தருளோம் உமது கோலினால் மே தருளோம். செபனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். The King of Israel, the Lord, is in your midst. You shall not fear evil anymore. தீங்கை குறித்து நீ பயப்படவே வேண்டாம். 17ஆம் வசனம் வாசிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். The Lord your God is in your midst. The Lord your God is in your midst. உன் நடுவில் இருக்கும் உன் தேவனாகிய கர்த்தர். உங்கள் குடும்பத்தின் நடுவில், உங்கள் ஊழியத்தின் நடுவில், உங்கள் கையின் பிரயாசத்தின் நடுவில், உங்கள் தொழிலின் நடுவில், உங்கள் தேசத்தில் உன் நடுவில் இருக்கும் உன் தேவனாகிய கர்த்தர். செபனியா 3ஆம் அதிகாரம் 20 வசனங்கள் இருக்கு. இந்த 20 வசனங்களை 2 பெரிய பிரிவுகளாக நேற்று நான் பார்த்தேன். I was able to see 2 divisions. I am able to see 2 divisions in chapter 3 of Zephaniah. முதல் டிவிஷன், judgment on Jerusalem and the nations. எருசலேமின் மேலும் மற்ற தேசங்களின் மேலும் வருகிற தேவனுடைய நியாய தீர்ப்பு, ஆக்கினை தீர்ப்பு. God's judgment on these nations. அவங்களுடைய அக்கிரமத்துக்கு ஏதுவாக, அவங்களுடைய பாவத்துக்கு ஏதுவாக தேவன் அவர்கள் மேல் அனுப்புகிற நியாய தீர்ப்பை பார்க்கிறோம். 12ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் மட்டுமாக 2வது பிரிவு, ரெஸ்டோரேஷன் ஆஃப் இஸ்ரேல்ஸ் ஜாய். இஸ்ரவேலுடைய மகிழ்ச்சி, சாபத்தினாலும் பாவத்தினாலும் இழந்து போன இஸ்ரவேலின் மகிழ்ச்சி, நம்முடைய குடும்பங்களிலே நாம் இழந்து போன மகிழ்ச்சியை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆரோக்கியத்தை, ஆசீர்வாதத்தை அவர் ரெஸ்டோர் பண்ணுகிறார், திரும்ப நிலை நிறுத்துகிறார். நம்ம இழந்து போன ஆசீர்வாதங்களை, சமாதானத்தை, அந்த சந்தோஷத்தை, அந்த மகிழ்ச்சியை கர்த்தர் திரும்ப நிலை நிறுத்துகிறார். பிரியமானவர்களே, அந்த 2வது பகுதி 12லிருந்து 20, 12ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் மட்டுமாக, from verse 12 to 20, அதை 3 பிரிவுகளாக நான் பிரித்தேன். இப்படி தான் நான் வேதத்தை படிப்பது எனக்கு இன்பமாக இருக்கும். ஸோ அந்த அவுட்லைன், அந்த உருவரையை உங்களுக்கு சொல்கிறேன். அதை 3 பகுதிகளாக பிரித்தேன். முதல் பகுதி, ரெமனன்ஸ் ஆஃப் இஸ்ரேல். இந்த மீந்திருப்பவர்கள், தேவனுடைய ஆக்கினைக்கு தப்புகிறவர்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்படத்தக்கவர்கள், those who can be blessed of the Lord. அது 12-13 வசனங்களில் ஒரு 5 குறிப்பு பார்க்க. அவங்க தான்
the remnants of Israel. இஸ்ரேலிலே மீதியாக இருப்பவர்கள், சாபத்துக்கும் விலகி இருப்பவர்கள், the remnants of Israel. Number 2, second part, verses 14 to 16, 14, 15, 16. Rejoicing of the remnants. அந்த மீதியாக இருப்பவர்கள் யார்? அவங்களுடைய மகிழ்ச்சி என்ன? Rejoicing of the remnants of Israel. மீதியாக இருப்பவர்கள் யார்? அவருடைய மகிழ்ச்சி என்ன? மூன்றாவது பகுதி 17 20, 4 வசனங்கள். Reward of the Lord God who is in their midst. Reward of the Lord God who is in their midst. அவர்கள் நடுவில் இருக்கிற அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு அளிக்கிற பலன் என்ன? மீண்டிருக்கிறோம். மீண்டிருக்கிற நமக்கு கர்த்தராகிய தேவன் அளிக்கிற பலன் என்ன? அதில் ஒரு 7 குறிப்புகள். இப்போ முதல் பகுதி என்ன சொன்ன? ரெமனன்ஸ் ஆஃப் இஸ்ரேல். மீண்டிருப்பவர்கள் யார்? 12ஆம் வசனம் வாசியுங்கள். உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். இவங்க ரொம்ப சிறுமையும் எளிமையுமான ஜனம்தான். பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய பெரிய பிரபுக்கள் எல்லாம் இல்லை, சாதாரண ஆட்கள். நம்ம பெரிய பெரிய கோடீஸ்வரர் இருக்குமா? நிறைய பேர் இல்லையே. ஏதோ மாத சம்பளமாக சில ஆயிரங்கள் வாங்குகிறோம், ஒரு சில கொஞ்சம் லட்சத்தை தொடுறோம். பிரியமானவர்களே, சிறுமையும் எளிமையுமானவர்கள். இந்த எளிமை என்றால் ஏழ்மையானவர்கள் அல்ல, தேவை உடையவர்கள். உலகத்தில் இன்னும் எவ்வளவோ தேவை இருக்கு. சிலர் குடியிருக்க நல்ல வீடு இல்லை, நல்ல உடை இல்லை, தேவைகள் இருக்கு. ஏதோ கர்த்தர் நடத்துகிறார், இன்னும் கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கலாம். அந்த எளியவர்கள் என்பது ஏழ்மையானவர்கள் அல்ல, நீடி, தேவையோடு கூட இருக்கிறவர். எவ்வளவு தேவைகள் இருக்கு. பிரியமானவர்கள், இந்த சிறுமையும் எளிமையுமான சிலரை மீதியாக வைத்தேன். அவங்களுடைய கேரக்டரை வாசிக்கிறான். நம்பர் 1, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாக இருப்பார்கள். ஏழை மக்கள் தான் உலக பிரகாரமாக ஏதோ ஒரு சிறு தொழில் செய்கிறாங்க, ஒரு ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போகிறாங்க, ஒரு பெயிண்ட் வேலைக்கு போகிறாங்க, ஏதோ ஒரு வேலைக்கு போகிறாங்க, கூலி வேலைக்கு போகிறாங்க, இல்லை ஏதோ ஒரு ஆஃபீஸில் நல்ல வேலை செய்கிறாங்க. அவங்க சிறுமையும் எளிமையுமானவர்கள், அந்த புவர் அண்ட் நீடி. ஆனால் அவங்ககிட்ட உள்ள ஒரு கேரக்டர்னு தெரியுமா? கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. இன்னைக்கு பல கோடிக்கு சொந்தமாக இருக்கிறவர்கள் இந்த இறைவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். அவங்க பணத்தின் மேலே நம்பிக்கை வைப்பாங்க, குதிரையின் மேலே நம்பிக்கை வைப்பார்கள், குதிரையின் பலத்தின் மேலே நம்பிக்கை வைப்பார்கள், ரதங்களின் மேலே நம்பிக்கை வைப்பார்கள். நாமோ நம்மை உண்டாக்கின கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த ரமணனுடைய முதல் கேரக்டர், அவங்க சிறுமையும் எளிமையுமானவர்கள் தான், ஆனால் அவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள். இரண்டாவது அவர்களை குறித்து வாசிக்கிறோம், வாசியுங்கள். இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை. இந்த ரெமனன்ஸ் யார்? பிரியமானவர்கள். இவங்க தான் மீதியாக இருக்காங்க, அதனால கொள்ளை போயிட்டாங்க. இவங்க யார்? அநியாயம் செய்வதில்லை. நியாயக்கேடு உள்ள எது நியாயமோ அதை செய்வாங்க, எது நியாயமோ அதை செய்வாங்க, பொய் பேச மாட்டாங்க. நியாயக்கேடு இவங்ககிட்ட காணப்பட. கர்த்தர் ஆசீர்வதிக்கும். எருசலேமில் கர்த்தருடைய ஜனத்துக்குள்ள கர்த்தர் தெரிந்து கொண்டவர்கள். ஒருவேளை அவங்க எளிமையும் சிறுமையுமா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள். ரெண்டாவது, அவர்கள் அநியாயம் செய்வதில்லை. மூன்றாவது, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை. தேவன் அதிகமாக அருவருக்கிற ஒன்று, தேவன் அருவருக்கிற 7 காரியங்கள் உண்டு. அந்த தேவன் அருவருக்கிற 7 காரியங்களில் ஒன்று பொய் பேசுவது. எவ்வளவு பெரிய தலைவராக இருக்கட்டும், என்னுடைய வேதம், நம்முடைய வேதம் சொல்லுகிறது, பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலில் பங்கடைவார். கர்த்தர் அருவருக்கிற கொடிய பாவங்கள் 7. கர்த்தர் அருவருக்கிற கொடிய பாவங்களில் 7. 1, பொய் நாவு.
கபடு பேசுகிறவன் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் வருவதில்லை. இவங்க யாரு? எளிமையும் சிறுமையுமானவங்க. பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள், அவங்கெல்லாம் பெரிய பெரிய பணக்காரர்கள், அவங்கெல்லாம் பொய் பேசுகிறாங்க. சாதாரணமாக பொய்யை ஊதுறாங்க. பொய் பேசுகிறது தவறு என்று எல்லாருக்கும் தெரியும். பொய் பேசுகிறது தவறு. ஒரு சாதாரண மனுஷன் பொய் பேசிட்டா போலீஸ் பிடிச்சி அடிக்கிறான், ஊரில் பிடிச்சி அடிப்பா. பொய் சொல்லிட்டியாடான்னு அடிப்பாங்க. எல்லாருக்கும் தெரியும் பொய் பேசுகிறது தப்புன்னு. ஆனால் எல்லாரும் பொய் பேசுகிறாங்க. இந்த எளிமையும் சிறுமையும் ஆனவர்கிட்ட உள்ள ஒரு நல்ல குணம், பொய் பேச மாட்டாங்க. உள்ளதை உள்ளதென்று இல்லதை இல்லதென்று சொல்லுவார். இன்னும் கூட சிலர்கிட்ட வஞ்சகமாக ஆம் அப்படின்னு சொன்னாலும் இல்லைமா இருக்கும், இல்லைன்னு சொன்னாலும் ஆம்மா இருக்கும். பவுல் சொல், நாங்கள் ஆம் என்றும் இல்லை என்றும் சொல்லாதபடி. ஆம்னா ஆமே, இல்லைன்னா இல்லை. சொல்லும் போதையும் ஆம்னா சொல்கிறானா இல்லை சொல்கிறானா தெரியாது. அவள் கேட்பாள். அந்த மனைவி கேட்குறாங்க, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படி பரப்பிட்டு வேலையில் என்னமோ சொல்லிட்டு போனேன். என்ன சொன்னானே புரியலை. சரி போக வேண்டாம்னு சொல்கிறான் போல் அப்படின்னு இந்த மனைவி இருந்துட்டாங்க. சாந்த என்ன நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், நீ போலியா? நீங்கள் தான் சரியாக ஒன்று நான் போத்தான்னு சொன்னேன். அதே மாதிரி இன்னொரு நாள் கேட்டாங்க, எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னு போயிட்டாங்க. இவங்க ஏதோ போதான்னு சொல்கிறான் போலன்னு போயிட்டாங்க. ஏன் நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போனியா? நான் தான் வேண்டான்னு சொன்னேன். எங்கே வேண்டான்னு சொன்னீங்க? நீங்கள் சொன்னதே புரியலை. நான் வேண்டான்னு தான் சொன்னேன். இவன் ரொம்ப ஞானவான். இவன் சொல்கிறது ஆமாம் இல்லையா யாருக்குமே புரியாது. அப்படி ரொம்ப தந்திரமாக பேசுவான். அடப்பாவி நீ நரகத்துக்காண்டா போவ. அவ்வளவு தந்திரமாக ஞானமாக பேசுகிற நீ சத்தியமாக நரகத்துக்கு போவ. ஆமான்னா ஆமான்னு சொல்லி, இல்லைன்னா இல்லை சொல்லு. அப்படி தான் பவுல் சொல்கிறார். சொல்கிறது தெளிவாக சொல்லு. ஆமாவா இல்லையா? இந்த உலக ஞானம் நமக்கு வேண்டும். இவங்கெல்லாம் யாரால் உண்டானாங்களா? பிசாசினால் உண்டானவர்கள். பொய் பேசுகிறவர்கள் பிசாசினால் உண்டானவர்கள். ஆனால் இந்த சிறுமையும் எளிமையுமான இந்த மக்கள் பொய் பேச மாட்டாங்க. உள்ளதை உள்ளதென்று இல்லதை இல்லதென்று. போனியா போனேன், போலியா போல. என்னங்க அங்கே போனீங்களா? அங்கேயா? போனேன்னா போனேன்னு சொல்லு, போகலன்னா போகலன்னு சொல்லு. உண்மை பேசுனா சண்டை வரும். உண்மை பேசுனா என்ன வருமா? சண்டை வருமா? ஒரு நாள் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் எல்லாத்துக்கும் உண்மையாக பேசுனா எங்கள் வீட்டில் இருக்கிற பீஸ்லாம் பீஸாக போயிடுவோம். அவன் உண்மை சொன்னால் என்ன போயிடுமா? பீஸ்லாம் பீஸாக போயிடுமா. நான் சொன்னேன், பொய்யே உங்களுடைய சமாதானத்தை காக்கும், ஏனால் உண்மை எந்த அளவுக்கு உங்கள் சமாதானத்தை காக்கும் என்று சொல்லி நடந்தது. இப்போலாம் வீட்டில் போய் எல்லாத்தையும் உண்மையாக சொன்னால் இருக்கிற பீஸ்லாம் பீஸாக போயிடுவோம்னாங்க. அப்போ அவங்க வீட்டில் பீஸ் இருக்கிறது எதனால தான் இருக்குது? இந்த பீஸால் தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்கள், பொய்யை ஜோடிச்சுலாம் சொல்லாதீங்க. சமாளிக்கிறதுக்காக சொல்கிற பொய், ரப்பர் பொய், அப்படி இழுத்து விடுறது. பொய் என்பது நம்ம சொல்கிறதுல இல்லை, நான் மற்றவர்கள் என்ன நம்ப பண்ணுறேன். ரட்சிக்கப்பட்ட புதில் ஆண்டவனுக்கு அருமையாக இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தேன். பொதுவாக நாங்கள் அப்படி சொல்லுவாங்கள, பெரிய பொய் சின்ன பொய், அப்படி பெரிய பொய்யெல்லாம் சொன்னதில்லை. எங்கள் வீட்டில் ஒரு வாய்ப்பும் இல்லை. அப்படியே எங்கள் வீட்டில் அப்படி நான் பெரிய பொய் சொன்னேன் அப்படின்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஆனால் இருந்திருக்கும் பொய். என் மனசாட்சியிலும் அவர் பெரியவர். ஆனால் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ரொம்ப ஃபாஸ்டிங்னு இருப்பேன். ஒரு சில வாரங்கள் தான் இருக்கும். ஆனால் பொதுவாக எங்கள் குடும்ப வழக்கம், எங்கள் அப்பா ஒன்று சொல்லிட்டாங்கன்னா மீற முடியாது. இவன் நான் ஃபாஸ்டிங் இருக்கேன், அப்பா வந்தோன்னே கேட்பாங்க, சாப்பிட்டியா ராஜாம்பாங்க. ரொம்ப அன்பாக அப்படி விசாரிப்பாங்க. எங்கள் வீட்டில் வந்தோடனே எல்லாத்தையும் கேட்பாங்க, சாப்பிட்டியா. இன்றைக்கி நிறைய வீட்டில் மனைவி சாப்பிட்டியா, பிள்ளை சாப்பிட்டியா கேட்க மாட்டாங்க. நாய்க்கு சாப்பாடு வச்சியா, மீனுக்கு சாப்பாடு போட்டியா? அட பாவிகளா, மீன் சாப்பிட்டுச்சா நாய் சாப்பிட்டுச்சான்னு நினைக்கிறோம். மனைவி சாப்பிட்டால பிள்ளை ஒரு விசாரிச்சா என்ன? எங்கள் வீட்டில் விசாரிப்பாங்க. இப்போ எங்கள் அப்பாட்ட நான் சாப்பிடல, ஃபாஸ்டிங் இருக்கேன்னா, அப்படி உடம்பை கெடுக்காத ராஜா, சாப்பிடு ராஜா, சும்மா ஃபாஸ்டிங் இருக்கக்கூட சொல்லிடுவாங்க. அதனால் நான் நேற்றே சாப்பிட்டேன்ல அதை யோசித்துக்குவேன். சாப்பிட்டேன்ப்பா அப்படி.
மனசில் என்ன எடுத்துக்குவேன், நேற்று சாப்பிட்டோம்ல. ஒரு நாள் அப்படி சொல்லிட்டேன். அன்னைக்கு பாஸ்டர் அருமையான ஒரு ஃப்ராங்க் சைமன் ஒரு ஐயா, மூத்த ஊழியர், அவங்க நாங்கள் இருக்கிற அந்த பகுதியில் மெசேஜ் கொடுக்குறாங்க. அந்த மெசேஜில் அவங்க சொல்கிறாங்க, பொய் என்பது, அன்னைக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் எங்கள் அப்பாட்ட, நான் ஃபாஸ்டிங் இருந்துட்டு சாப்பிட்டேன்ப்பான்னு பொய். அவங்க சொன்னாங்க, பொய் என்பது நீ சொல்லுவதில் இல்லை, அவர்களை என்ன நம்ப பண்ணுகிறாய், அவங்கள என்ன நம்ப பண்ணுற, அதான் பொய். அவங்கள என்ன நம்ப பண்ணுற. இப்போ வீட்டில் வந்து நீங்கள் பிந்தி பெறப்படுறீங்க, டிராஃபிக் இருந்துச்சு, உண்மைதான், லேட் ஆயிடுச்சு. இப்போ லேட்டான காரணம் என்ன, நீங்கள் பிந்தி பெறப்பட்டதா டிராஃபிக்கா, என்னத்தை நம்ப பண்ணுறீங்க, டிராஃபிக் லேட் ஆயிடுச்சு. உண்மையாக லேட் ஆனது டிராஃபிக்கா? டிராஃபிக் இருந்திருக்கும் கொஞ்சம், நீ பெறப்பட்டது எதை நம்ப பண்ணுற. நான் பிந்தி வந்தது காரணம், நான் லேட்டாக வீட்டை விட்டு பெறப்பட்டதில்லை, நான் இழுத்து முடி தூங்கிட்டு இருந்ததில்லை, நான் பிந்தி வந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா, டிராஃபிக். பொய்யை நம்ப பண்ணுகிறாய். இந்த சிறுமியும் எளிமையுமானவர்கள் பொய் பேசுவதில்லை. கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார், எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். சிறுமியும் எளிமையுமானவர்கள் தான். ஆனால் முதலாவது பிரியமானவர்களை கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள். ரெண்டாவது அநியாயம் செய்கிறதில்ல. மனைவியாக மாதிரி அவங்க புருஷனுக்கு அநியாயம் பண்ணாதீங்க, புருஷன் மாதிரி அவங்க மனைவிக்கு அநியாயம் பண்ணாதீங்க, பெற்றோரே உங்கள் பிள்ளைகளுக்கு அநியாயம் பண்ணாதீங்க, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு அநியாயம் பண்ணாதீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும். மூன்றாவது அவர்களுக்கு இருந்த ஒரு நல்ல சுபாவம், அந்த மீதியானவர்கள் பிரியமாலை பொய் பேசுவதில்லை. நான்காவது அதோடு கூட தொடர்ந்து சொல்லுகிறார், வாசியுங்க. வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை. வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை. வஞ்சக நாவு, அப்படி வஞ்சகமாக பேசுறது. இவங்கெல்லாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. 144,000 பேருடைய 7 குணாதிசயங்கள் இதற்கு முன்பாக ஒரு சில முறை நான் பேசியிருக்கிறேன். அந்த 144,000 பேர் சீயோன் மலையில் ஆட்டுக்குட்டியானோரோடு கூட நிற்கிறாங்க. அந்த 144,000 பேர் அவங்க குணாதிசயங்களில் ஒன்று, வெளிப்படுத்தின விசேஷம் 14:5 பார்க்குறோம். 7 குணாதிசயங்களில் ஒரு குணாதிசயம் வெளிப்படுத்தினால் 14:5 வாசிங்க. இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்களுடைய வாயில் கபடம் காணப்படவில்லை. வஞ்சக நாவு இல்லை. அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? யுவர் ஹார்ட் அண்ட் யுவர் மவுத் ஷுட் கன்கர். உங்கள் ஹார்ட்டில் ஒன்று நினைக்கிறீங்க, மவுத் ஒன்று சொல்லுது, வஞ்சகம். வஞ்சகம் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுறது. பிரியமாலை, வஞ்சக நாவு, கபட நாவு, பரத்திலிருந்து வருகிற ஞானம், அதில் பெரிய ஒரு அருமையான கேரக்டர் கபடம் கிடையாது. அவர் வாயில் கபடம் காணப்படுவது இல்லை. அதான் பரத்திலிருந்து வருகிற ஞானம். பிரியமானவர்களே, இந்த ஞானம் கட்டி வீட்டில் அடிக்கடி இந்த உதாரணத்தை சொல்லுவேன். ஒரு அப்பா அம்மா ஒரு குட்டி பையன் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அம்மா சபையில் உள்ள ஒரு ஆண்டியை பற்றி சொல்லுங்க, எனக்கு அந்த ஆண்டி பிடிக்கவே பிடிக்காது, ஐயோ அவள் மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்காது, அவளை பார்த்தா தலையை திருப்பிட்டு போயிடுவேன்ப்பா, பயங்கரமான ஆளுப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து டோர்பெல் அடிச்சிச்சு. என்ன டோர்பெல், யார் இந்த நேரத்தில் வந்தான்னு தெரியலையே, போய் கதவை திறக்கிறாங்க. அந்த சண்டே ஸ்கூல் ஆண்டி, அந்த சர்ச் ஆண்டி வந்திருக்காங்க. ஆண்டி வாங்க வாங்க ஆண்டி, ஆண்டி எப்போ இப்போ தானே நம்ம ஆண்டியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். உண்மைதான், ஆண்டியை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. பொய்யா சொல்கிறாங்க. இப்போ வாங்க வாங்க, இப்போ தானே இப்போ ஆண்டியை பற்றி பேசிட்டு இருந்தோம். ஆண்டி ரொம்ப சந்தோஷம், ஆண்டி உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷம் ஆண்டி. பையன் நினைக்கிறான், யார் யாருக்கோ ஆஸ்கார் ப்ரைஸ் கொடுக்காங்களே நடிப்புக்கு, நம்ம அம்மாக்களாடா கொடுக்கணும், என்ன அழகாக நடிக்கிறான். பொய்யா சொன்னாங்க. இப்போ தான் ஆண்டியை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. 144,000 பேரில் இந்த நாக்கெல்லாம் போய் சேராது. பிடிக்கவே பிடிக்காது. சர்ச்சில் பார்த்து, ஓ ப்ரைஸ்லாட் பாஸ்டர், ப்ரைஸ்லாட் பிரதர், பிரதர் எப்படி இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், உங்களை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆமாம், திட்டிகிட்டு இருந்தேன் அவங்கள பற்றி. பார்த்தோன்னே உங்களை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். திரும்பி இந்த சனியை முகத்தில் முழிச்சேன் பாரு.
இதெல்லாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படாத கேஸ். இங்கே அப்படி யாரும் இருக்க மாட்டீங்க, அதனால் தைரியமாக பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறது, தொப்பி தலைக்கு போய் ஃபிட் ஆச்சுன்னா வச்சுக்கோங்க. பிரியமானவர்களே, இந்த சிறுமியும் எளிமையுமானவர்கள் அவங்ககிட்ட வஞ்சக நாவு இல்லையா. அது மாத்திரமல்ல, வாசியுங்க. அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக்கொள்வார்கள். அவங்கள யாரும் பயப்படுத்த முடியாது. மடியில் கனம் இருந்தால் தானே வழியில் பயம். யாரும் அவங்கள பயப்படுத்த முடியாது. அவங்க யார்ட்டையும் போய் சொல்லலை, யாருக்கும் நியாயம் பண்ணலை, நல்லா திருப்தியாக இருக்கிறத சாப்பிட்டுட்டு படுத்துக்குவாங்க. அவனுடைய பொருள் சுகமாய் தங்கியிருப்பாங்க. போதும் என்ற மனம், அதை விட பெரிய தெய்வ பக்தி கிடையாது. நல்லா திருப்தியாக படுத்தா தூக்கம் வரும். நடிக்கிட்டு சொல்லுவோம் இல்லையா, எனக்கு 14 பெட்ரூம் பங்களா வேண்டாம், படுத்தா தூக்கம் வேணும், படுத்தா தூக்கம் வேணும். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த முதல் 2 வசனத்தில் அந்த மீதியாக இருக்கிற மீதியானவர்கள், ரெமனன்ஸ், அவங்களுடைய ஒரு 5 குணாதிசயங்களை பார்க்குறோம். பிரியமானவர்களே, அவங்களுடைய மகிழ்ச்சி என்ன, இப்படி இருக்கிற அவங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற மகிழ்ச்சி என்ன? 14, 15, 16 3 வசனங்களில் ஒரு 5 குறிப்புகளை பார்க்குறோம். வாசிங்க. சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு. இவங்களை தான் சொல்றாரு, சீயோன் குமாரத்தியை கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரை ஆர்ப்பரியுங்கள். இஸ்ரவேல் இப்படி மீதியா இருக்கிற ஜனமே, சிறுமியும் எளிமையுமானவர்களை, பொய் பேசாமல் இருக்கிறீங்க, வஞ்சகனாவும் இல்லை, கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறீங்க, நல்லா சுகமாக படுத்திருக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, நல்லா கம்பீரித்து பாடுங்க, நல்லா ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிக்கூறு. 3 வார்த்தை சொல்ல, கம்பீரித்து பாடு, ஆர்ப்பரி, முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூர். ஏன் தெரியுமா? 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி. நம்பர் 1, உனக்கு விரோதமாக இருக்கிற ஆக்கினை தீர்ப்புகள், ஆக்கினை கண்டம்னேஷன்ஸ், உனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா ஆக்கினைகளையும் கர்த்தர் அகற்றுவார். 2வது, உன் சத்துருக்களை விலக்கினார். உனக்கு யார் யார் சத்துருவாக இருக்காங்களோ, உனக்கு விரோதமாக ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார். நீ பயப்படாத, நீ அவர் மேலே நம்பிக்கையாக இரு, பொய் பேசாத, வஞ்சக நாவு இருக்கக்கூடாது, ஆண்டவர் பார்த்துக்குவார். உனக்கு விரோதமாக வருகிற சத்துருக்களை விலக்குவார். 3வது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். கர்த்தர் ஒரு நடுவில் இருக்காருன்னா எல்லாம் கூட இருந்து பார்த்துக்குவார். அவர் ஒரு நடுவில் இருக்கார், அவர் பார்த்துக்குவார். அப்போ இந்த சிறுமியும் எளிமையுமானவர்கள் ஏன் ஆர்ப்பரித்து மகிழணும்? அவங்க ஆக்கினை அகற்றுவார், சத்துருக்களை விலக்குவார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் ஒரு நடுவில் இருக்கிறார். இப்போ உதாரணமாக வச்சுக்கோங்களேன், ஒரு தேசத்தினுடைய ஒரு பிரசிடெண்ட், பிரைம் மினிஸ்டர் ஒரு ஆளுக்கு துணையாக இருக்காருன்னா உலக பிரகாரம் அந்த ஆள் பயப்படணுமா? நான் இருக்கேன். ஒரு கவுன்சிலர் சொன்னாலே போதும், நான் இருக்கேன்ப்பா, பார்த்துக்கிறேன்ப்பா. ஒரு போலீஸ் அதிகாரி சொல், நான் இருக்கேன், நான் நடுவில் இருக்கேன்ப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, இப்போ இவனுக்கு கவலைப்படாது. ஒரு போலீஸ் அதிகாரி சொன்னாலே பயம் வரல. பிரியமான ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் நடுவில் இருக்கிறேன். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. அவர் உன் ஆக்கினை அகற்றுகிறார், உன் சத்துருக்களை விலக்குகிறார், உன் நடுவில் இருக்கேங்கிறார். அவர் நடுவில் இருந்து என்ன செய்வாருங்கிறத நம்ம பின்னால் கவனிப்போம். 4வது, நீ ஏன் மகிழ்ந்து களிகூற வேண்டுமா? வாசியுங்க. இனி தீங்கை காணாதிருப்பாய். தீங்கை காணாதிருப்பாய். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய், பயப்படாத. 5வது, அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். யார் சொல்லுவான்னு யோசித்து பார்த்து, இந்த பள்ளி இலக்கணத்தில் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்மாங்க. அது ஒரு கேள்வி கூட வரும்.
ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கிற ஒரு சென்டென்ஸை பேசிவ் வாய்ஸில் மாற்றுங்க அப்படிம்பாங்க. இப்போ ஆக்டிவ் வாய்ஸில் ஒரு சென்டென்ஸ் இருக்கு. பாபு கில் த ஸ்னேக். பாபு கில் த ஸ்னேக். இது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கு. இதை பேசிவ் வாய்ஸில் மாற்று அப்படின்னா த ஸ்னேக் வாஸ் கில்டு பை பாபு அப்படின்னு எழுதணும். த ஸ்னேக் வாஸ் கில்டு பை பாபு. நான் குறும்புக்காரன், அந்த காலமே சொல்லியிருக்கேன். ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸை மாற்ற முடியாது, பேசிவ் வாய்ஸ்லேருந்து ஆக்டிவ் வாய்ஸை மாற்றணும், அதான் இழக்கணும். நான் மாற்ற முடியாதுன்னு. ஏன் மாற்ற முடியாது? மாற்ற முடியாதுங்க. எப்படிங்க? பாபு கில் த ஸ்னேக், ஸ்னேக் வாஸ் கில்டு பை பாபு. இல்லைங்க, பாபு கில் த ஸ்னேக்கில் பாபு முக்கியம். பாபு தான் அந்த பாம்பை கொன்னான். பாபு கில் த ஸ்னேக்கா, பாபு கில் த ஸ்கார்பியனா, பாபு கில் த காக்ரோச்சா தெரியாது. பாபு கில் த ஸ்னேக். பாபு கில்டு அப்படின்னு நிறுத்தவே முடியாது. பாபு கில்டு அப்படின்னு சொன்னால் அங்கே எதை கொண்டான்னு வரணும். பாபு கில் த ஸ்னேக்கா, பாபு கில் த காக்ரோச்சா, பாபு கில் த மேனா, பாபு கில்டு அப்படின்னு சொல்லி சென்டென்ஸ் முடியாது. அங்கே பாபு முக்கியம். பாபு கொண்டான். என்னத்தை கொண்டான், என்னத்தை கொண்டாங்கிறது பெரிய காரியம் இல்லை. ஆனால் பேசிவ் வாய்ஸில் சொல்லும்போது யார் செஞ்சாங்கிறது முக்கியம் இல்லை. த ஸ்னேக் வாஸ் கில்டு, சென்டென்ஸ் கம்ப்ளீட். பாபு பேரே வேணாம். த ஸ்னேக் வாஸ் கில்டு. அது யார் கொண்டாங்கிறது பெருசு இல்லை, பாம்பை கொண்டாச்சு. அப்படி அன்றைக்கே நான் ஆர்கியூ பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தா அதான் முக்கியம். ஆங்கிலத்தில் பேசிவ் வாய்ஸில் சொல்லும்போது செயல் முக்கியம், ஆக்டிவ் வாய்ஸில் சொல்லும்போது செய்தவன் முக்கியம். அந்த செயலை செய்தவன் முக்கியம். யார் அதை செய்தா? என்னடா திடீர்னு பாஸ்டர் கணக்கு இங்கிலீஷ் பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் இங்கிலீஷ் படிச்சிருக்கேன், ஆனால் இப்போ இங்கிலீஷ் பாடம் எடுக்கலை. இந்த இடத்தினுடைய அருமை இப்போ தான் அங்கே பார்க்குறோம். அந்த சென்டென்ஸு திரும்ப வாசிங்க. அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். யாருங்க சொல்கிறா? யார் சொல்கிறா? இப்படி தாங்க வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும். அங்கே பேசிவ் வாய்ஸில் சொல்லப்பட்டிருக்கு. இட் வில் பி செட், இட் வில் பி செட், ஃபியர் நாட், டோன்ட் ஸ்லாக்கன் யுவர் ஹேண்ட். யார் சொன்னா? தேவன் சொல்கிறாரு, பயப்படாதங்கிறாரு. தேவன் சொல்கிறார் மாத்திரமில்லை, இந்த மீதியானவர்கள் ஒருவரோடு ஒருவர் சொல்ல, மீதியாக இருக்க, நீ பயப்படாத, நீ ஒன்றும் பயப்படாத, கையை தளர விடாத அப்படின்னு ஒருவர் என்கரேஜ் பண்ணலாம். இன்னும் வெளியே இருக்கிற புறஜாதிகள் கூட சொல்லலாம், உன் கடவுள் உன் கூட இருக்கார் சார், நீங்கள் பயப்படாதீங்க சார்னு சொல்லலாம். அங்கே யார் சொல்கிறாங்கிறது பெருசல்ல, என் கையை நான் தளர விட மாட்டேன். நானே எனக்குள்ளே சொல்லிக்கலாம், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், என் ஆத்மாவே நீ ஏன் எனக்குள்ளே தேங்குகிறாய் அப்படின்னு நான் என் ஆத்மாவோட பேசினது போல் நானே என்கிட்ட சொல்லலாம், பயப்படாத, உன் கையை தளர விடாத, செய்கிற வேலையை செய்ய, கோ ஹெட், கோ ஹெட், முன்னேறிப்போ. எத்தனை பேர் எழுத்து வந்தாலும் பயப்படாத, உனக்கு சொல்லப்படும். யார் சொல்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, அந்த மெசேஜ் முக்கியம். அந்த மீட்கப்பட்ட ஏன் மகிழ்ந்து கழிவுறணும், அவனுக்கு அங்கே ஒரு மெசேஜ் வருது. யார் சொல்கிறான்னு தெரியல, எல்லாரும் சொல்கிறாங்க. சார் உங்க கூட ஆண்டவர் இருக்கா சார், நீ ஏன் சார் பயப்படுற, பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்கிறான். உனக்கு என்னப்பா கவலை, நீ கும்பிட்ற தெய்வம் என்னை காப்பாற்றுவாருப்பா, நீ செய், உங்களோட ஆண்டவர் இருக்காரு. யாரோ ஒரு அவிசுவாசி சொல்லுவான். உங்களுக்கு இது சொல்லப்படும், நீங்கள் இதுக்கு சாட்சி சொல்லுவீங்க. கரங்களை தட்டி கத்துற ஸ்தோத்திரிப்போமா. அந்த ரெமனன்ஸுடைய 5 கேரக்டர் பார்த்தோம். அவங்களுக்கு ஏன் அவங்க மகிழ்ந்து கழிகுறணும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 ரீசன்ஸ் பார்த்தோம். கர்த்தர் அவங்க நடுவில் இருக்காருன்னு ஒன்று பார்த்தோம். கர்த்தர் நடுவில் இருக்கனால அவங்களுக்கு என்ன நன்மை? கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். உன் பிஸ்னஸில், உன்னுடைய ஸ்டடீஸில், உன்னுடைய என்டோவர், உன் கையின் பிரயாசத்தில் கர்த்தர் உன் நடுவில் இருக்க. அதனால உனக்கு என்ன நன்மை அப்படின்னா அதுக்கு ஒரு 7 காரியங்கள் பார்க்க போகிறோம். 17 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். எல் ஷடா, ஹீ இஸ் மைட்டி, ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள்.
அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இட் இஸ் பாசிபிள். ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நீ எளிமையும் சிறுமையுமானவன். நீ எளிமையும் சிறுமையுமானவன். நீ பொய் பேச மாட்டேன். உன்னை வஞ்சகம் காணப்படலை. ஆனால் உன் கூட இருக்கிறவ சர்வ வல்லவ. நீ பயப்படாத, மகிழ்ந்து களிகூறு. அவர் பார்த்துக்குவார். அவர் பார்த்துக்குவார். நம்பர் 1, உன் நடுவில் இருக்கிறவ சர்வ வல்லவ. 2வது அவருடைய கேரக்டர் என்ன? வாசியுங்கள். அவர் ரட்சிப்பார். அவர் எப்படி ஆகிலும் உன்னை காப்பாற்றிடுவார். எப்படி ஆகிலும் தப்பு வைப்பார். சத்து வெள்ளம் போல வரும். அதில் மோதி அடிக்கிற பெரு வெள்ளம் போல வரும். அந்த வெள்ளத்துக்கு இந்த எளியவன் எதிர்த்து நிற்க முடியுமா? சிறுமியும் எளிமையானவன் அதில் நிற்க முடியுமா? பிரியமானவர், அவர் எப்படியாவது என்னை காப்பாற்றோட. ரட்சிக்கிறதுனா பாவத்திலிருந்து ரட்சிப்பது என்றல்ல, இந்த நெருக்கத்திலிருந்து அவர் ஒன்று எப்படியாவது காப்பாற்றுவார். எப்படியாவது தப்பு, எப்படிலாம் தெரியாது, எப்படியாகிலும் அவர் தப்பு வைப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அவர் தப்பு வைப்பார், அவர் காப்பாற்றுவார். அப்போ என் நடுவில் இருக்கவர் யார்? எல் ஷடாய், எல்லாவற்றுக்கும் போதுமானவர், சர்வ வல்ல. அவரால் என்ன செய்யக்கூடாத காரியம் இருக்குது? நான் ஏன் பயப்படணும்? அவ என் நடுவில் இருக்க எனக்கு இருக்க வேண்டிய முதல் வெளிப்பாடு, அவர் வல்லவர். 2வது, எப்படியாகிலும் என்னை காப்பாற்றுவார். அவர் என்னை காப்பாற்று. எப்படியும் தப்பு வைப்பார். இந்த நெருக்கத்திலிருந்து ஒரு வழியை உண்டாக்குவார். எனக்கு எப்படி தப்பு வைப்பார்னு தெரியாது, ஆனால் எப்படி ஆகிலும் தப்பு வைப்பார். நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு முன்பாக நான் சொல்லியிருப்பேன். சிலருடைய பயனுக்காக மனதில் வருகிறபடினால சொல்கிறேன். ஒரு இராணுவ அதிகாரியோட 2 அவருக்கு கீழான 2 அதிகாரிகள், ஒரு பெரிய அதிகாரியோட அவர் கீழான 2 அதிகாரிகள், அவங்க ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கீழான அதிகாரியில் ஒருத்தர் நல்ல பெலிவர், இன்னொருத்தர் கோபத்தில் தான் துப்பாக்கி எடுத்து மேலான அதிகாரியை சுட்டுட்டார். மேலான அதிகாரியை சுட்டுட்டார். அந்த ஸ்பாட்டில் அவர் இறந்து போயிட்டார். நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன். இப்போ அந்த கேஸ் ஒரு இராணுவ கோர்ட்டு. அந்த இறந்து போனவருடைய உறவுகள் வைத்து இவற்றை சொல்கிறாங்க, நீ தான் அங்கே இருந்த சாட்சி, நீ ஒரு கிறிஸ்தவன், போய் பேசக்கூடாது, நீ சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்கு, நீ உண்மையை சொல்லணும். கொண்டவர் இவருடைய நண்பர். அந்த விதவையுடைய மனைவி, அந்த வழக்கறிஞர்லாம் இவற்றை சொல்கிறாங்க. அவர் இறந்து போயிட்டார். இப்போ நீ சொன்னா இவரும் மரண தண்டனை கொடுத்துருவாங்க. உன் ஃப்ரெண்டும் இறந்து போகிற, உன் ஃப்ரெண்டோடைய மனைவியும் விதவி ஆயிடுவாங்க. உனக்கு தெரியும், அங்கே அவர் ஏதோ கோபமாக பேசி ஒரு கோபத்தை தூண்டுனாலே ஒரு தன்னிச்சையாக ஒரு செயல் செய்துட்டார். நீ உண்மையை சொல்லாத. யாருக்கு உதவி செய்கிறது? இவர் மனசில் ஃப்ரெண்டு செய்ததுக்கு காரணமே அந்த அதிகாரி தான் தூண்டுனார். ஒரு தகாத வார்த்தையை பேசிட்டார், கோபத்தில் அவர் செய்துட்டார். இது ஒன்றும் ப்ரீமெடிடேட்டட் அல்ல. முழு காரணம் அந்த மேலான அதிகாரி தான். ஆனால் எப்படி நான் போய் பேச முடியும்? ஃப்ரெண்டை காப்பாற்றுறதா, ஃப்ரெண்டுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதா, ஒரே குழப்பம். ஆண்டவரே, இந்த நெருக்கத்தில் என்ன காப்பாற்று, இந்த நெருக்கத்தில் நான், இவர் தான் ஃபஸ்ட் விட்னஸ், ஐ விட்னஸ். அந்த ஐயா சொல்லி நான் கேட்டிருக்கேன். அந்த என்கொயரிக்கு போகிறாங்க. அந்த மன்றத்தில் இவரை கூப்பிடுறாங்க. முதல் விட்னஸ் நீ, இவர் ஜெபிச்சுட்டே இருக்கார். முதல் விட்னஸ் இவர் பேர் சொல்கிறாங்க. பின்னால் ஒரு பெரிய பாஸ்டர்னார். அவரே என்ற ஒரு நாள் சம்பவத்தை சொன்னார். இவரை கூப்பிடுறாங்க. இவர் நின்ன உடனே அந்த நீதிபதி சொல்கிறாரு, இவர் ஒருத்தர் தான் விட்னஸ்ஸு, இவர் சொல்கிற உண்மையாக பொய்யா ப்ரூவ் பண்ண முடியாது, அதனால் எனக்கு இந்த விட்னஸ் வேண்டாம், சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸஸை கொண்டாங்க, இவருடைய வார்த்தையை நான் கேட்க விரும்பலை, இவர் உண்மை சொன்னாலும் பொய் சொன்னாலும் நிரூபிக்க முடியாது,
இவரை நான் கேட்க விரும்பலை அப்படின்ட்டார். அந்த நேரத்தில் இவரை ஆண்டவர் ஆச்சரியமாய் அந்த நெருக்கத்திலிருந்து தப்புவித்தார். எப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட்ஸ் வரும், எப்படி ஆண்டவர் நம்ம காப்பார், எப்படி ஒரு வழி திறப்பார், அடுத்தால என்ன நடக்கும், அதெல்லாம் நம்மளால் சொல்லவே முடியாது. ஆனால் நாம் மாத்திரம் சிறுமியும் எளிமையுமானவர்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்போமானால் அந்த வல்லமை உள்ளவர் எப்படி ஆகிலும் நம்மை காப்பார், எப்படி ஆகிலும் நம்மை விடுவிப்பார். எல்லா நெருக்கங்களும் இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், எல்லா நெருக்கங்களுக்கும் வலது பக்கம் இடது பக்கம் முன்பக்கம் பின்பக்கம் எங்கும் திரும்ப முடியலை, கர்த்தர் வழியை உண்டாக்குவார். God will make a way when it seems there is no other way. வழியே இல்லை என்று நினைக்கும் போது கர்த்தர் வழியை உண்டாக்குவார். முன்னால் செங்கடல், பின்னால் எகிப்தின் சேனை, வழியே இல்லை, வழி உண்டாகும். இயேசு நாமத்தில் சொல்கிறேன், வழி உண்டாகும். ஏன்? இந்த சிறுமையும் எளிமையுமானவர்கள் கர்த்தரையே நம்பி இருக்கிறார்கள். இப்படி ஒரு வேத பகுதி எனக்கு வாசித்த மாதிரியே இதுக்கு முன்னால் தோணலை. நேற்று முழுவதும் இதை ரசித்து ருசிச்சுக்கிட்டு இருந்தேன். அத்தனை பாயிண்ட்ஸ் இதில் இருக்கு. என் நடுவில் இருக்கிற கர்த்தர் வல்லவர், என் நடுவில் இருக்கிற கர்த்தர் எப்படியும் என்னை காப்பாற்றுவார். மூன்றாவதாக ஒரு குணம் என்ன? அவர் என் மேலே சந்தோஷமாக இருப்பார். பிரியமானவர்கள் அடிக்கடி ஒரு வசனம் சொல்லுவாங்க, the joy of the Lord is my strength, the joy of the Lord is my strength. கர்த்தரின் மகிழ்ச்சியாக இருப்பதே என் பலன், கர்த்தரின் மகிழ்ச்சியாக இருப்பதே என் பலன்னர். the joy of the Lord is my strength அப்படின்னா கர்த்தர் என்னில் மகிழ்ச்சியாக இருப்பது என்னுடைய பலன் என்ற பொருள் அல்ல. அது மூலத்திலையும் அப்படி தான் இருக்குது. எப்படி? கர்த்தருடைய மகிழ்ச்சி, the joy of the Lord, the Lord's joy. கர்த்தர் மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் எனக்கு பலன். the joy of the Lord, கர்த்தருடைய மகிழ்ச்சி எனக்கு பலன். உங்கள் பேரில் கர்த்தர் பிரியமாக இருப்பாரான்னா, உங்கள் பேரில் கர்த்தர் மகிழ்ச்சியாக, நிறைய பேர் தப்பாக ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த், ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த், நல்லா அப்படியே சந்தோஷம் டான்ஸ் ஆடினா நமக்கு பலன் நினைப்பாங்க. எக்ஸசைஸ் செய்கிறது பலன் தான், செய்யுங்க. அது நல்லா டான்ஸ் ஆடி கூட எக்ஸசைஸ் பண்ணலாம். ஆனால் உண்மையான ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா? கர்த்தர் என்னில் மகிழ்ச்சியாக இருப்பது. ராபர்ட் சேம் இந்த பிரசங்கம் பண்ணுறான், ராபர்ட் சேம் ட்ரெஸ் பண்ணியிருக்கான், ராபர்ட் சேம் இப்படி ஊழியம் செய்கிறான், அதை பார்த்து என் தேவன் சந்தோஷப்படுவாரானால் அதை விட எனக்கு வேறு என்ன பலன் இருக்க முடியும்? உங்களை பார்த்து தேவன் மகிழ்வாரேயானால், உங்களை பார்த்து தேவன் சந்தோஷப்படுவாரேயானால், உங்களை பார்த்து ஆவியானவர் துக்கப்படுவாரானால் அது எப்படி உங்களுக்கு பலனாக இருக்க முடியும்? உங்கள் கொடுக்கல் வாங்கல், நடை உடை பாவனை அலங்காரம், நீங்கள் செய்கிற காரியம் பேசுகிற காரியம், இதெல்லாம் பற்றி என் பிள்ளை அப்படி இருக்காளே, என் பிள்ளைன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறாளே அப்படின்னு ஆண்டவர் வெட்கப்படுவாரே ஆனால், துக்கப்படுவாரே ஆனால், how can that be a strength for you? என்றைக்கு உங்களை பார்த்து உங்களுடைய நடை உடை பாவனை அலங்காரம் கொடுக்கல் வாங்கல் உங்களுடைய செய்கைகளை பார்த்து என் பிள்ளை நான் சொல்கிற மாதிரியே செய்கிறான், என் பிள்ளை எனக்கு பிரியமானதை செய்கிறான் அப்படின்னு ஆண்டவர் சந்தோஷப்படுவாரானால் அதுதான் உங்களுடைய உண்மையான பலன். இந்த மீதியான ஜனத்தின் நடுவில், இந்த பொய் பேசாத வஞ்சகம் இல்லாத கர்த்தரே நம்பியிருக்கிற இந்த ஜனத்தின் மத்தியில் பிரியமானவர்களே, நடுவில் இருக்கிற அந்த தேவன் எப்படி இருப்பாரா? சந்தோஷமாக இருப்பார், சந்தோஷமாக இருப்பார். அதாங்க நமக்கு பலன், அதான் நமக்கு ஸ்ட்ரென்த், அதான் நமக்கு பிளெஸ்ஸிங். அப்போ முதலாவது உன் நடுவில் இருக்க உன் தேவன், அவர் எப்படிப்பட்டவர்? வல்லமை உள்ளவர். ரெண்டாவது அவர் எப்படிப்பட்டவர்? எப்படியாலும் உன்னை தப்பு வைப்பார். மூன்றாவது அவர் யார்? உன்னை குறித்து அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். நான்காவது உன் நடுவில் இருக்கிற அந்த தேவனை பற்றி பார்க்கிறோம், வாசியுங்கள். தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் அப்படின்னு இருக்குது. பிரியமானவர்களே, அதுக்கு ரெண்டு விதமான மொழிபெயர்ப்புகளை நான் பார்க்குறேன். ஒன்று, தம்முடைய அன்பின் நிமித்தம் நமக்கு நல்ல அமைதலை கொடுப்பார், நம்மை அமர்ந்திருக்க பண்ணுவார் அப்படின்னு சில மொழிபெயர்த்திருக்காங்க.
அவர் நம்ம மேலே வச்சிருக்க அந்த அன்பு, அது ஏதோ கொடுக்கும். அன்புனாலே ஏதோ கொடுக்கும். அந்த அன்பின் நிமித்தம் அவர் நமக்கு நல்ல ரெஸ்ட் கொடுப்பார், நம்மை அமர்ந்திருக்க பண்ணுவார், பயமின்றி அமர்ந்திருப்போம். அவர் நம்ம நடுவில் இருக்கார். அப்போ நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம ஏன் ஓடிட்டு கிடக்கணும்? ஒன்றும் பயப்பட வேண்டாம். அவர் நம்ம நடுவில் இருக்கார். அமெரிக்க நம்பிக்கையுமே நம்முடைய பலனாக இருக்கும். இன்னொன்று, அங்கே இருக்கிறதுபடியே உள்ள மொழிபெயர்ப்பு ரொம்ப அழகாக இருக்கு. நம்முடைய தெய்வத்தை பற்றி பார்க்குறோம். அவர் எரிச்சல் உள்ள தேவன், அவர் கோபாக்கினியின் தேவன், இப்படியெல்லாம் தெய்வத்தை பற்றி இருக்கு. அவர் அன்பு உள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன், அவர் கோபாக்கினியின் தேவன், இப்படியெல்லாம் பைபிளில் இருக்கு. அவருடைய அன்பின் நிமித்தம் அவர் எந்த கொந்தளிப்பும் இல்லாமல் நம்மோடு கூட நல்ல சமாதானமாக இருப்பார். நீ ஏன் இப்படி செய்கிற, ஏன் இப்படி நோண்டிகிட்டு இருக்க, ஏன் இப்படி பேசுகிற, ஏன் இப்படி வச்சுக்க, ஏன் இப்படி அசுத்தமாக இருக்கு, ஏன்னா இப்படிலாம் நீ பார்த்துக்கிட்டு இருக்க, அப்படிலாம் எந்த காரியத்திலையும் அவர் கொந்தளிக்க வேண்டாம். இந்த சிறுமியும் எளிமையுமான ஒரு நடுவில் இருக்கிற அந்த தேவன் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருப்பார். அது ரொம்ப ஆழமாக இருக்கு. என் நடுவில் இருக்கிற தேவன் அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு, நரம்ப முறுக்கிக்கிட்டு, கண்ணை உருட்டிக்கிட்டு அப்படின்னு இல்லை. அவர் சாந்த ஸ்வரூபியாக, ரொம்ப அமைதல் உள்ளவராக, அழகின் உருவாக என் நடுவில் இருக்கிறார். அப்படி ஒரு சூழ்நிலை அங்கே அமைஞ்சிருக்கு. அவ்வளோ பிரியம் அவர் என் மேலே இருக்குது. அப்படியே ரொம்ப ஜென்டலாக, ரொம்ப அமைதியாக இருக்கார், ரெஸ்ட்ஃபுல்லாக இருக்கார். என் வாழ்க்கை ஆண்டவரை என்ன அருமையான ஒரு பேசேஜ் பாருங்கள். அப்போ என் நடுவில் இருக்கிற தேவன் அன்பு நிமித்தம் அமர்ந்து இருப்பார். அது மாத்திரமல்ல, 5வது அவரை பற்றி என்ன பார்க்குறோம், வாசிங்க. அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சந்தோஷமாக இருப்பார், அமர்ந்து இருப்பார். நம்ம நினைக்கும் போது நம்ம நடுவில் இருக்கிற தேவன் களி கூறுவார். அப்படியே ரொம்ப அதனுடைய சந்தோஷம், அமெரிக்கை, அதனுடைய வெளிப்பாடு களி கூறுதல். சரி, 18 வசனத்துக்கு வாங்க. உன் சபையின் மனுஷராய் இருந்து பண்டிகை ஆசரிப்பு இல்லாமையால் உண்டான நிந்தையின் நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்வேன். பிரியமானவர்களை, இந்த பண்டிகைன்னா கிறிஸ்துமஸ் பண்டிகை, ஈஸ்டர் பண்டிகை, ஐயோ நம்ம சபையில் பண்டிகை இல்லைன்னு நினச்சிடாதீங்க. இவங்களை பாபிலோனிய சிறையிருப்புக்கு கொண்டு போனது நிமித்தம் பஸ்கா பண்டிகை கொண்டாட முடியலை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை கொண்டாட முடியலை, தேவன் நியமித்த பண்டிகைகளை கொண்டாட முடியலை. இந்த பாபிலோனிய பண்டிகைகள் அங்கே சொல்லலை. இந்த ஜனங்கள் தேவன் நியமித்த பண்டிகைகளை கொண்டாட முடியலை. அவங்க அந்த களிப்பின் சத்தம் இல்லை, தேவாலயம் இடிக்கப்பட்டு கிடக்கு. அவங்களுக்கு எக்கால பண்டிகை இல்லை, பெந்தைக்கோஸ்து பண்டிகை இல்லை. அப்படி பண்டிகை எல்லாம் கொண்டாட முடியாமல் பிரியமானவர்களே உண்டான நிந்தை நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் என்ன செய்வேன், ஏகமாய் கூட்டிக் கொள்வேன். இப்போ நமக்கு இந்த கொரோனா வந்தது, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க முடியலை, சபையாய் கூடி வர முடியலை, சில காரணங்களால் ஆராதனைகளில் பங்கெடுக்க முடியலை, வியாதி பலவீனம். அருமையான சில தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இவ்வளோ பலவீனத்தின் மத்தியில் வாரம் ஓடி வந்தவங்க இன்றைக்கு சரீர பலவீனம் வர முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. சபை கூடி வர முடியலை. ஒருவேளை ஜூமில் இணையிறாங்க, இல்லைன்னா ஆன்லைனில் இணையிறாங்க. நமக்கு ஓய்வு நாள் ஒரு பண்டிகை. இப்படி அந்த நாட்களில் சிறையிருப்பின் நிமித்தமாக தேவன் நியமித்த பண்டிகைகளை ஆசரிக்க இயலாமல் கஷ்டப்பட்டவங்க, அவங்கள ஏகமாய் கூட்டிக் கொள்வேன். 19ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதி வாசிங்க. இதோ அக்காலத்தில் தேவன் அவருடைய சிறையிருப்பை திருப்பும் போது
இந்த சிறுமையும் எளிமையுமானவர்களை ஆசீர்வதிக்கும் போது, தேவன் அவர்கள் நடுவில் இருக்கும்போது, இதோ அக்காலத்தில் உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவனை ரட்சித்து. நீ நொண்டியா இருக்க, வர முடியல, பலவீனமா இருக்கு, நடக்க முடியல, படுக்க விட்டு எழும்ப முடியல, இல்லை பண கஷ்டம், என்னால் இங்கே வர முடியல, இல்லைன்னா வேற பிரச்சனை, நெருக்குங்க. பிரியமானவர்களே, நொண்டியானவனை விடுவிப்பேன். உன்னால் விடுதலையாக செயல்பட முடியல, ஏதோ கை கட்டப்பட்டிருக்கு, கணவன் ரட்சிக்கப்படலை, கணவன் விட மாட்டேக்கிறான், எங்கடி போகிற ஞாயிற்றுக்கிழமைன்னு கேட்குறான், கணவன் அனுமதிக்கலை, ஏதோ ஒரு கட்டு. வர முடியாமல் இருக்கிற நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்ளுவேன். தள்ளுண்டவனை சேர்த்து கொள்வேன். 18ஆம் வசனத்தில் வாசனம் ஏகமாய் கூட்டிக் கொள்வேன். இங்கே சொல்றாரு தள்ளுண்டவனை சேர்த்து கொள்வேன். 20ஆவது வசனத்துடைய முதல் பகுதி கூட வாசிங்க. அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொள்ளுவேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன். உங்களை சேர்த்து கொள்வேன். இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த சபை கூடுதலுக்கு மாத்திரமல்ல, இந்த சபை கூடுதலுக்கு மாத்திரமல்ல, இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, நான் திரும்பி வருவேன். திரும்பி வரும்போது உங்களை என்னோடு கூட சேர்த்து கொள்வேன். நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி உங்களை நான் சேர்த்துக்கொள்ள ஏகமாய் உங்களை கூட்டுவேன். உன் பாவத்தின் நிமித்தமாய், அக்கிரமத்தின் நிமித்தமாய் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நீ தள்ளப்பட்டிருந்தாய். ஆனால் தள்ளுண்டவர்களையும் நான் ஏகமாய் சேர்த்து கொள்வேன். நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி வரும்போது கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். கண்டிப்பாக உங்கள் நடுவில் இருக்கிறவ அவர் வல்லவர். உங்கள் நடுவில் இருக்கிறவ உங்களை தன் பக்கமாக சேர்த்துக்கொள்ள. எப்படி ஆயிடும், இவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. ஆராதனைக்கு வர்றோம், அவர் ஆராதிக்கிறோம், மகிழ்ந்து களி கூறுறோம். பிரியமாக இல்லாமல் யாரும் கடமைக்காக வரலை, ஓடி ஓடி வர எவ்வளவோ தூரத்துலேருந்து வர்றீங்க. இந்த ஆராதனையில் சில பொறுப்புகள் எடுத்திருக்கிற பிள்ளைகள் எவ்வளோ தூரத்திலிருந்து 50-60 கிலோமீட்டருக்கு தள்ளி வரணும். பாட்டு பாடுறாங்க, மியூசிக் வாசிக்கிறாங்க, பிஏ சிஸ்டம் பார்க்குறாங்க, மீடியா பார்க்குறாங்க, ஓடி வர்றாங்க. ஆண்டவர் கட்டுகளை அவிழ்த்து விட்டார். மான் கால்களைப் போல உங்கள் கால்களை பலமுள்ளதாக்குறார். எதிர்த்த தெருவில் இருக்கவங்க வர முடியலை, 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறவங்க 8 மணிக்கு வர்றாங்க. எவ்வளோ பெரிய விடுதலை! கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபையை நான் பெருமைப்படுத்துறதுக்காக இல்லை, எப்படி கர்த்தர் கட்டுகளை அவிழ்க்கிறார் என்பதற்காக சொல்கிறேன். எப்படி கர்த்தர் கட்டுகளை அவிழ்க்கிறாருங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த மியூசிக் வாசிக்கிற பிள்ளைகள் எவ்வளவோ தூரத்துலேருந்து வர்றாங்க, எவ்வளோ நெருக்கத்தில் தானே வர்றாங்க. அப்படி ஏகமாக அவர் ஜாய், ஒரு ரிஜாய்சிங். சம்பளத்துக்காக வர்றாங்களா, காசு பணத்துக்காக வர்றாங்களா? எவ்வளோ தூரத்துலேருந்து வர்றீங்க ஒர்ஷிப் பண்ணுறதுக்கு. வழியில் வேறு ஒர்ஷிப் பண்ணுறதுக்கு இடமே இல்லையா? உங்களுக்கு கர்த்தர் காண்பித்த இடம், உங்களுக்கு கர்த்தர் காண்பித்த சபை. எவ்வளோ தூரத்துலேருந்து வர்றாங்க. கர்த்தர் ரத்தத்துக்குள்ளே வைத்துக்கொள்கிறவங்க ஒவ்வொருவரையும் இது கர்த்தர் செய்கிற செய்கை. அவர்களை ஏகமாய் கூட்டி சேர்ப்பேன். அவர்களை என் கிட்ட சேர்த்துக்கொள்வேன். குறித்த இடத்துக்கு கொண்டு வருவார். குருவி தன் கூட்டுக்கு பறந்து வருகிறது போல் கர்த்தர் உங்களை காண்பித்த இடத்துக்கு ஓடி ஓடி வர்றீங்க, பறந்து வர்றீங்க. வேறு இடமே இல்லாததுனால இல்லை, கர்த்தர் குறித்த இடம். அவங்களை ஏகமாய் சேர்த்து கொள்வேன். அது மாத்திரமல்ல, வாசியுங்கள் 19ஆம் வசனத்தில் 2வது பகுதி. அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக. 7வது, உன் நடுவில் இருக்கிற கர்த்தர் உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக செய்வார்.
எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டாயோ ஒரு அதீன மக்கரவா, எந்த மக்களுக்கு மத்தியில் நீ சிறுமைப்பட்டாயோ இயேசு முகமுகமாய் பார்த்து சொல்ற, உன் நடுவில் இருக்கிற கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும். கீர்த்தின்னு சொன்னால் நல்ல பேரு, நல்ல பேரு, a good name and a praise, புகழ்ச்சி. இதுவரைக்கு இகழ்ந்து பேசின வாய், அப்பட குடிகார பையன், அவன் ஒரு குடிகாரன், அவன் ஒரு சோம்பேறி, அவன் ஒரு முட்டாள், உதவாக்கற, அவனுக்கு படிப்பே ஏறாது, அவன் உருப்பட மாட்டான், என்னென்னமோ சொன்னார்கள். இன்றைக்கு அந்த மத்தியில் கர்த்தர் உனக்கு ஒரு பேரை உண்டாக்கி இருக்கிறார், உனக்கு கீர்த்தியை உண்டாக்கி இருக்கிறார், ஒரு பேரை உண்டாக்கி இருக்கிறார். பெரியம்மாள் 20ஆம் வசனத்தை கூட திரும்ப வாசிப்போம். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன், உங்கள் கண் காண, உங்கள் கண் காண. போட்டா பிச்சைக்கார பேல பொறுக்கி உதவாக்கிற யூஸ்லெஸ், இன்னுங்க என்னென்ன வார்த்தைகள் சொல்லுவாங்களோ எனக்கு தெரியல. என்னெல்லாமோ சொன்னாங்கல்ல, ஏமாளி, சோமாளி, என்னென்னமோ சொன்னாங்க. கர்த்தர் முகமுகமாக பார்த்து பேசுகிறார். செப்பனியா பேசலை, செப்பனியா மூலமாக பேசின ஆவியானவர். இன்றைக்கி ராபர்ட் சைமன் பேசலை, அதே ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்கள் கண்கள் காண, நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது, என்னென்ன பாவத்துக்கு, அசுத்தத்துக்கு, விக்கிரகத்துக்கு, அலங்காரத்துக்கு, என்னென்னத்துக்கெல்லாம் நீங்கள் அடிமைகளாக இருந்தீங்களோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும், பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ள, உங்கள் ஸ்கூலில், உங்கள் காலேஜில், உங்கள் ஆஃபீஸில், உங்கள் உறவுகள் மத்தியில், நீங்கள் குடியிருக்கிற பகுதியில், பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று. என்னைக்கு அந்த வாய், இந்த பையன், என் பையன் ஒன்றுக்கும் உதவ மாட்டான்னு சொன்னானோ அந்த வாய், உங்கள் பையன் அவன் ஒரு பொறிக்குங்க அப்படின்னு சொன்னாங்களோ அந்த வாய், அம்மா உங்கள் பையனுங்களுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ண சொல்லுங்கம்மா, உங்கள் பையன் எங்கள் வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணட்டுமா, என் வீட்டுக்கே வராத தரித்திரம் அப்படின்னு சொன்னவங்க, சிஸ்டர் ஒரு நாள் எங்கள் வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், நீங்கள் வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க சிஸ்டர், வந்தால் போதும் சிஸ்டர். கர்த்தர் உன்னை மாற்ற வல்லவராக இருக்கிறார். நம் நடுவில் குடி இருக்கிற தேவன் இயேசுவே. உங்கள் மாமியார் உன்னை கூப்பிட்டு சொல்லுவாங்க, மருமகளை ஜெபம் பண்ணுமா, நீ ஜெபம் பண்ணால் தான் இந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு முகமுகமாக உன்னை கூப்பிட்டு சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்னு தெரியலை. உனக்கு ஒரு பேர் உண்டாகும், உங்கள் ஆஃபீஸில் உனக்கு ஒரு பேர் உண்டாகும். என்னென்னமோ பேர் வச்சாங்க, என்னென்னமோ பேர் வச்சாங்க, பட்ட பேர் வச்சாங்க. உன் பேரை கர்த்தர் மாற்றுகிறார், உன் பேரை கர்த்தர் மாற்றுகிறார். உன் நடுவில் இருக்கிற கர்த்தர் உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக பண்ணுவா. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நினைவதை சொல்லி முடிக்கிறேன். There is no saint, there is no saint without a past. There is no sinner without a future. கடந்த காலம் என்ற ஒரு காலம் இல்லாத எந்த பரிசுத்தவானும் கிடையாது. எல்லா பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு கடந்த காலம் இருந்தது. எல்லா பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு கடந்த காலம் என்று ஒன்று இருந்தது. குடிகாரனாக இருந்தேன், பொறிக்கையாக சுற்றிக்கிட்டு இருந்தேன், ஊதாரியாக இருந்தேன், சினிமா பைத்தியமாக இருந்தேன். Every saint has got a past. Every saint has got a past. In the name of Jesus I tell you, இயேசுவின் திருநாமத்தில் நான் சொல்றேன், every sinner has got a future. ஒவ்வொரு பாவிக்கும் ஒரு எதிர்காலம் இருக்குது. கர்த்தர் உன் பெயரை மாற்றுவார், கர்த்தர் உன் பெயரை மாற்றுவார். எல்லாரும் குடிகாரன்னு சொன்னாங்க, உன்னை பாஸ்டர்னு சொல்லுவாங்க. பொறுக்கின்னு சொன்னாங்க, உன்னை தேவ பிள்ளைன்னு சொல்லுவாங்க.
நீ வீட்டுக்கு வராத தரித்திரம்னு சொன்னாங்க. என் வீட்டில் வந்து ஒரு ஜெபம் பண்ணுன்னு உன்னை கூப்பிடுவாங்க. நடக்கும், நடக்குது. இப்பவுமே உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இந்த கிரியை செய்கிறார். இந்த 12ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு 3 பிரிவுகளை கர்த்தர் நம் மத்தியில் காண்பித்தார். பிரியமானவர்களே, மீதியானவருடைய சுபாவம், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தில் சிறுமியும் எளிமையுமானவர்கள், கர்த்தருடைய நாமத்தில் நம்பிக்கையாக இருப்பாங்க. அவங்க அநியாயம் செய்ய மாட்டாங்க, அவங்க பொய் பேச மாட்டாங்க, அவங்க நாக்கில் வஞ்சகம் காணப்படுவதில்லை. நல்ல நிம்மதியாக கர்த்தரை நம்பிப்படு சமாதானமாக இருப்பாங்க. அதுக்குரிய காரணம், பிரியமானவர்களே, கர்த்தர் அவருடைய ஆக்கினைகளை அவர்களை விட்டு அகற்றுவார், அவருடைய சத்துருக்களை விலக்குவார், அவர்கள் நடுவில் அவர் இருப்பார். பிரியமானவர், அவர்கள் இனி தீங்க காண மாட்டாங்க. அவங்கள பார்த்து பயப்படாத, கையை தளர விடாத, டோன்ட் வரி, சோர்ந்து போகாத அப்படின்னு உற்சாகப்படுத்துவாங்க. கர்த்தர் அவங்க நடுவில் இருக்கிறபடி நல்ல 7 நன்மைகள். அவங்க நடுவில் இருக்கிற கர்த்தர் வல்லவராக இருக்கிறாரு. அவர் கண்டிப்பாக எப்படியாவது காப்பாற்றுவார். அவர் அவங்க மேலே ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். அந்த அன்பின் நிமித்தம் அவர் அவங்கள அமர பண்ணுவார். பிரியமானவர்களே, அவர் அவங்க மேலே கம்பீரித்து மகிழ்வார். எல்லா சிறையிருப்பிலிருந்து அவங்களை தன் பக்கமாக சேர்த்து கொள்வார். அவர்கள் நடுவில் இருக்கிற அவர்களுக்கு ஒரு நல்ல பேரையும் நல்ல புகழ்ச்சியும் உண்டாக்குவார். நீ மற்றவர்கள் முன்பாக தலை குனிந்து இருக்க மாட்டாய், தலை நிமிர்ந்து இருப்பாய். கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக வருகிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் என் முகத்துக்கு ரட்சிப்பானவர், அவர் என் முகத்துக்கு ரட்சிப்பானவர். அவர் உன் ஆத்மாவுக்கு ரட்சிப்பானவர் மாத்திரமல்ல, உன் சரீரத்துக்கு ரட்சிப்பானவர் மாத்திரமல்ல, உன் நெருக்கங்களுக்கு ரட்சிப்பானவர் மாத்திரமல்ல, உன் முகத்தை மகிழ பண்ணுவார். உன் முகம் இனி வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த பகுதியில் இனி நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், அவர் உன் முகத்துக்கு ரட்சிப்பானவர். He is the salvation to your countenance. உன் முகம் இனி வெட்கப்பட்டு போவதில்லை. இனி உன் முகம் வெட்கப்பட்டு போவது இல்லை. இயேசு சொல்றார், அவர் உன் முகத்துக்கு ரட்சிப்பானவர், அவர் உன் முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். அவர் நடுவில் இருந்தால் மாத்திரம் போதும். அந்த சிறுமியும் எளிமையுமான கூட்டத்தை போல அவரால் மீட்கப்பட்டவர் சந்தோஷப்பட்டு ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார். அவர் அவர்களை சேர்த்து கொள்வார். நம்ம இருக்கிற இடங்களே எளிமை நிற்போமா? ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த அருமையான வாக்கு தத்தங்கள். யார் ஆரம்பத்தில் உன்னை குறையா நினைச்சாங்களோ, யார் ஆரம்பத்தில் உன்னை பற்றி தப்பாக பேசுனாங்களோ, அவங்க முன்னால் உனக்கு ஒரு நல்ல பேரை உண்டாக்க போகிறார். நீ சாட்சி சொல்ல போகிற. இப்பவுமே நிறைய பேருக்கு உண்டாக்கி இருக்கிறார். நீ சாட்சி சொல்லுவ. ஆண்டவர் இப்படி செய்தார்னு சாட்சி சொல்ல போகிற. உன் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். உன்னை புகழ்ச்சியாக வைப்பார். ரபா நம்ம ரபா சங்கரதி நமக்கு ரபா